Hani's Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர்பான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேகன் பட்டர், அதாவது செயற்கை வெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு 20 கிராம் சாலிட் வெஜிடபிள் ஆயில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நம்ம உருக்கிக்கலாம். இப்போ நான் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் சாலிடாக. பாருங்கள், இதை நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு உருக்கிக்கலாம். இது நல்லா உருகி மறுபடியும் எண்ணெய் ஆகணும். இதை நல்லா உருக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா உருகி வருது. பாருங்கள், இந்த சாலிட் வெஜிடபிள் ஆயில் நல்லா உருகிருச்சு. ஃபுல்லும் எண்ணெய் ஆகணும். ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கோங்க நிறையா. அந்த உருக்கி வச்சுருக்க எண்ணெயை அந்த ஐஸ் க்யூப்ஸ்க்கு மேலே வைங்க. வச்சுட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் ஊற்றணுன்ட்டு இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில்லையும் நல்லா வரும். இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சு கிளறிக்கோங்க. பீட்டர் இல்லைன்னா ஸ்பூன்லேயே நல்லா கிளறி விடுங்க. ஆனால் ஐஸ் க்யூப்குள்ளேயே தான் வச்சுருக்கணும் இந்த பாத்திரத்தை. பாருங்கள், நல்லா கலக்கிட்டே வாங்க. ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலக்குங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறோம். இதையும் நல்லா கலக்குங்க. இது பாருங்கள், கொஞ்சம் லிக்விட்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்கு, கெட்டியாக கொல கொலன்னு வந்திருக்குது பாருங்கள். இந்த நல்லா இன்னும் அடிக்க அடிக்க அது நல்லா கட்டி ஆயிடும். பாருங்கள், பீட்டிங் பண்ணும்போது நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இது கூட ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறோம். ஒரு 5 ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா போதும் லெமன் ஜூஸு. பாருங்கள், இதை மறுபடியும் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்க கலக்க இது நல்லா கெட்டி ஆயிரும். இது நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக எந்த இடத்துல எல்லாம் வெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி தான், இதனால் எந்த கெடுதியும் இருக்காது. வெண்ணெய் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக இந்த வேகன் பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ஐட்டம், பேஸ்ட்ரீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. வெண்ணெய் ஆட்டமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஆயில்ஸ் தான், அதனால் இதில் எந்த கெடுதியும் இல்லை. மில்க்கு, சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், தேங்காய், அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி நல்லா இந்த மாதிரி தடவிட்ருங்க. இதை ஃப்ரீஜரில் கொஞ்சம் நேரம் வைங்க. பாருங்கள், மறுபடியும் எடுத்து பார்த்தோம்னா 10 நிமிஷத்தில் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதை கட் பண்ணி ஒரு ரேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.